ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பகம் சேனல். இன்றைக்கி நம்ம தேங்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஜார் எடுத்து அதில் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் தேங்காய், அதே கப்லேயே ஒரு கப் உடச்சக்கல்ல, 4 பல் பூண்டு, 8 காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம இதை நல்லா சட்னி அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. அரைச்சிட்டு இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. அரைச்சி நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இந்த ஜாரை கழுவி தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் லூஸாக விடுங்க. இந்த சட்னி கொஞ்சம் நல்லா லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ்வில் கரண்டி வச்சு எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாமே பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் இதில் 3 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சட்னியில் எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லி இல்லைன்னா தோசை வச்சு சொதும்ப அந்த சட்னியை விட்டு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரியே ஒருக்கா செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.